தூத்துக்குடியில் உள்ள தமிழக அரசின் அனல் மின் நிலையத்தை புனரமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுமார் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததன் அடிப்படையில் இந்த அனல் மின் நிலையத்தில் அனைத்து 5 அலகுகளும் முழுமையாக செயல்பட்டு தினமும் 1050 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருகிறது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அனல் மின் நிலைய ஊழியர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது தமிழகம் மின் பற்றாக்குறையால் இருளில் மூழ்கி தவித்த நிலையை மாற்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்புமிகு நடவடிக்கைகளால் தற்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக உருவெடுத்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஒன்றுதான் தூத்துக்குடி அனல்மின் நிலைய புனரமைப்பு ஆகும். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் 34 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் 5 அலகுகளும் நாள் ஒன்றுக்கு 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் திறன் படைத்ததாகும். திமுக ஆட்சியின் போது தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்தது, அனல்மின் நிலைய இயந்திரங்கள் போதிய பராமரிப்பு இன்றி கிடப்பில் போடப்பட்டது போன்ற காரணங்களால் இந்த அனல்மின் நிலையத்தின் உற்பத்தி பாதிக்கப்பட்டதுடன் நஷ்டத்தில் இயங்கி வந்தது. 2011 முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் அலகுகளை புனரமைக்கவும் கொதிகலன்களை புனரமைக்கவும் சுமார் 970 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக தற்போது தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தொடர்ச்சியாக தினமும் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. புனரமைப்பின் காரணமாக தூத்துக்குடி அனல் நிலையத்தில் முழு கொள்ளளவான 1050 மெகாவாட்டை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பதால் தமிழ்நாடு தற்போது மின்மிகை மாநிலமாக, மின் தடை இல்லாத மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களிலேயே அதிக லாபம் ஈட்டும் நிறுவனமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து செயல்படவும் செயலாற்றி கொண்டிருக்கும் மாண்பு அம்மா அவர்கள் மீண்டும் அரியணையில் அமர நாங்கள் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் ஆட்சி வந்தவுடன் பராமரிப்பு புனரமைப்பு செய்து முழு கொள்ளளவான 1050 மெகாவாட்டை தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழகம் மின் மிகை மாநிலமாக மாறியதோடு மின் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக இப்போது உள்ளது. அதற்காக மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு தொழிலாளர்கள் சார்பாகவும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து அரியணைகள் அமர வைப்போம் என்பதை உறுதி கூடு சொல்கிறோம். பழுதடைந்து பராமரிப்பின்றி இருந்த தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தை போர்க்கால நடவடிக்கை எடுத்து பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மின் உற்பத்தியை சீரான வகையில் ஏற்படுத்தி கொடுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அனல்மின் நிலைய ஊழியர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பொதுமக்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். 1050 மெகாவாட் உற்பத்தி திறனை தொடர்ந்து வழங்கி மக்களுக்கு இன்று மின்மிகை மாநிலமாக அம்மா அவர்கள் ஆட்சியில் வழங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கு பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களும் பல்வேறு சலுகைகளையும் எங்களுக்கு வழங்கி தந்த அம்மா அவர்களுக்கு தொழிலாளர்கள் சார்பாக மிக்க நன்றி. 1050 மெகாவாட் உற்பத்தி திறனை தொடர்ந்து வழங்கி மக்களுக்கு இன்று மின்மிகை மாநிலமாக அம்மா அவர்கள் ஆட்சியில் வழங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கு பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களும் பல்வேறு சலுகைகளையும் எங்களுக்கு வழங்கி தந்த அம்மா அவர்களுக்கு தொழிலாளர்கள் சார்பாக மிக்க நன்றி. கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி உள்ளதுடன் மக்கள் நலனே தமது நலனாக கொண்டு நாள்தோறும் திட்டங்களை தந்து மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வரும் தேர்தலிலும் தங்களது வாக்கு என்று தூத்துக்குடி மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் சபதம் ஏற்றுள்ளனர்.